இன்னைக்கு காலையில இருந்து கடலூர் ட்ரெயின் ஆக்சிடென்ட் தான் ஹாட் டாபிக்கா பேசப்பட்டு வருது. இந்த விபத்தை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. காலையில 7:30 மணிக்கு 4 பசங்களை ஏத்துக்கிட்டு பிரைவேட் ஸ்கூல் பஸ் ஒண்ணு கடலூர் செம்மங்குப்பம் ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்கு. அந்த நிமிஷம் சரியா வந்த விழுப்புரம் மயிலாடுதுறை பேசஞ்சர் ட்ரெயின் ஸ்கூல் பஸ்ஸை பயங்கரமா மோதி இருக்கு. கிட்டத்தட்ட 50 மீட்டர் வரைக்கும் ஸ்கூல் பஸ்ஸை இழுத்துட்டே போயிருக்கு ட்ரெயின். இதுல அந்த ஸ்கூல் பஸ் மொத்தமா உருக்குலைஞ்சு போச்சு. ஸ்கூல் பஸ்ல வந்த 4 மாணவர்கள்ல ஒருத்தர் சம்பவ இடத்துல உயிரிழந்திருக்காரு. 11ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவர் மட்டும் விபத்து நடந்ததுமே தானா எழுந்து நடந்து வந்திருக்கான். அவருக்கு கையில பலத்த அடிபட்டிருக்கு. 11ஆம் வகுப்பு மாணவி சாருமதி, 10ஆம் வகுப்பு மாணவர் செழியனும் விபத்துல இறந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் அக்கா தம்பிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடிபட்டு நடந்து வந்த பையனோட தம்பி நிவாசும் விபத்துல இறந்திருக்காரு. ஸ்கூல் பஸ் டிரைவரும் பலத்த காயங்களோட மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு. ரயில் வரும்போது கேட்டை மூடாம இருந்த கேட் கீப்பர் தான் இந்த விபத்துக்கு காரணம். அவரு கவனக்குறைவா படுத்து தூங்கிட்டு இருந்தாருன்னு சம்பவத்தை நேர்ல பார்த்த பொதுமக்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா கேட் கீப்பரோ ஸ்கூலுக்கு நேரமாச்சுன்னு பஸ் டிரைவர் அழுத்தம் கொடுத்ததுனாலதான் கேட்டை திறந்து விட்டுருக்கேன்னு சொல்லியிருக்காரு. இந்த நிலையில கேட் கீப்பர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. இதுல யார் சொல்றது உண்மை, யார் சொல்றது பொய்ன்னு தெரியல. ஆனா 3 உயிர் போயிருக்கு. ரயில்வே நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் இந்த விஷயத்துல மாறி மாறி குறை சொல்லிட்டு இருக்காங்க. செம்மங்குப்பத்துல சுரங்கப்பாதை அமைக்கிறதுக்காக 1 வருஷமா மாவட்ட ஆட்சியர் அனுமதி தரலனும், அதுக்காக ரயில்வே நிதி ஒதுக்கியுமே அனுமதி தரலனும் தெற்கு ரயில்வே சார்பில் சொல்லப்பட்டிருக்கு. ரயில் வரும்போது கேட் மூடப்படல, சிக்னலும் இல்ல, ரயிலோட சத்தமும் கேட்கல, கேட் கீப்பர் மேலதான் தப்புன்னு விபத்துல சிக்கின பஸ் டிரைவர், மாணவர் விஸ்வேஷ் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இவங்க 3 பேரும் சொல்லியிருக்காங்க. இது தொடர்பான விசாரணை தொடர்ந்து நடந்துட்டு வருது. இந்த பயங்கர விபத்தை பத்தி ஆட்சியாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.